ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் இஃப்தார் அண்ட் சம்மர் ஸ்பெஷலாக 2 வகையான டெண்டர் கோகோனட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலில் அகர் அகர் சேர்த்து நம்ம புட்டிங் ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கோம். இந்த தடவை இளநீரில் அகர் அகர் சேர்த்து புட்டிங் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டிங். இந்த 2 வகையான டெண்டர் கோகோனட் புட்டிங் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளெயினாக செய்யக்கூடிய டெண்டர் கோகோனட் புட்டிங் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 இளநீர் எடுத்துருக்கேன். இளநீர் வாங்கும்போது கொஞ்சம் அதில் தேங்காய் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சுத்தமாக தேங்காய் இல்லாத இளநீர் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம அந்த புட்டிங்கில் அந்த தேங்காய் பீசஸை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தேங்காய் இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது நமக்கு 2 கப் இளநீர் தேவைப்படும். அதாவது 500 ml நான் இன்றைக்கி இந்த புட்டிங் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 500 ml மெஷர் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ஜக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இளநீர் சின்ன சைஸாக இருக்கிறதால எனக்கு ஒரு 700 ml இளநீர் கிடச்சிது. அதில் நான் 500 ml மட்டும் இந்த புட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் அந்த இளநீரில் இருக்கக்கூடிய கோகோனட் பீசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எதில் நம்ம புட்டிங்கை ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பவுலில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இளநீரை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த இளநீரில் டஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இளநீரில் 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர் சேர்த்துக்கலாம். அகர் பவுடர் ரெடிமேடாக கடையில் கிடைக்குது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ரெடிமேடாக வாங்கலை. வீட்டில் அகர் இருந்ததால் அதை மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அகர் இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துட்டோம்னா இதை குக் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு கரைஞ்சி வந்துடும். நீங்கள் பவுடர் பண்ணலைன்னா ஒரு 5 கிராம் அகர் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இளநீரில் சேர்த்து நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அகர் 1 டேபிள் ஸ்பூன் கிராம் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா 5 கிராம் இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த அகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம சேர்த்துருந்த அகர் பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்ல குக்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அகரை இந்த மாதிரி ஒரு ஜக்கில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இளநீரில் அகர் சேர்த்து செய்யக்கூடிய புட்டிங் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கோகோனட் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற்றி வச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது ஓரளவு கொஞ்சம் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சு இது நல்லா செட் ஆகிற வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. ஸோ இந்த புட்டிங்கை நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. அந்த கோகோனட் பீசஸ் எல்லாம் டாப்பில் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டெண்டர் கோகோனட் புட்டிங் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த புட்டிங். இப்போது இந்த புட்டிங்கை நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்மூத்தான ஸ்பேச்சலாக வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த புட்டிங் உங்களுக்கு வெளியில் வந்துடும். இப்போ இந்த புட்டிங்கை நம்ம வெளியில் எடுத்து வச்சாச்சு. இதை பார்க்கும்போது இந்த நொங்கு பார்க்குற மாதிரியே இருக்குது. இன்னும் 4 டேஸில் நமக்கு ரமடான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இஃப்தார் டைமில் செய்கிறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இளநீர் கடல் பாசி ரெண்டுமே உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்போ நமக்கு சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இஃப்தார் அண்ட் இந்த சம்மர் ரெண்டுக்குமே இந்த புட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பிளெயின் டெண்டர் கோகோனட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பால் டெண்டர் கோகோனட் 2 யூஸ் பண்ணி செய்யக்கூடிய புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிளெயினான டெண்டர் கோகோனட் புட்டிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி அந்த பிளெயினான டெண்டர் கோகோனட் புட்டிங் செஞ்சோமோ சேம் அதே மெத்தடில் தான் இந்த புட்டிங்கும் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கும் நம்ம சேம் அதே மாதிரியே ஒரு பாத்திரத்தில் 500 ml 2 கப் இளநீரை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அகர் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு இந்த அகர் நல்லா கரையிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸில் அகர் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நார்மலான பிளேட்டில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் இது நல்லா செட் ஆகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு மில்க் புட்டிங் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா அந்த பால் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஒரு கொதி வந்துருச்சு. பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4
கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் சுகர் சேர்க்கும் போது கேமரா ஆஃபில் இருந்ததை நான் கவனிக்கலை, அதனால சுகர் சேர்த்ததை வந்து என்னால் காமிக்க முடியலை. ஸோ நான் சேர்த்த சுகர் கூட மேல் டேக்கில் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/4 கப் தான் வந்து நான் சுகர் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ நான் இதில் சுகர் சேர்க்கலன்னு நினைக்காதீங்க, 1/4 கப் சுகர் வந்து சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் பவுடர் சேர்த்து இந்த அகர் அகர் நல்லா கரையிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. டெண்டர் கோகோனட்டை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். ஸோ பாலை வந்து அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண முடியல, ஏன்னா அந்த பால் பொங்கி வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால நான் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே அந்த அகர் அகர் கரையிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம பாலில் சேர்த்துருந்த அகர் அகரும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த பால் வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்புறம் நம்ம பிளெயினாக வந்து டெண்டர் கோகோனட் புட்டிங் செஞ்சு வச்சுருந்தோம், அது வந்து இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நைஃப் வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஸ்பேச்சுலா வச்சு இந்த ஜெல்லியை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா க்யூபாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். நான் இந்த சேம் பவுலில் தான் மறுபடியும் புட்டிங் வந்து செட் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு இப்போ இந்த பவுல் தேவைப்படுறதால நான் வந்து இந்த பிளெயின் டெண்டர் கோகோனட் புட்டிங்கை வந்து அந்த மாதிரி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நம்ம இந்த மில்க் புட்டிங்கை வந்து ஆற வச்சுருந்தோம். இதை ஆற வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு லேடில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் அப்படியே ஆற வச்சிட்டிங்கன்னா அப்புறம் இது செட் ஆகிடும். அதனால ஒரு லேடில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் அது வந்து செட் ஆகாமல் இருக்கும். இந்த பால் சூடாக இருக்கும்போது நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற டெண்டர் கோகோனட் புட்டிங்கை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பால் சூடாக இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த புட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது அந்த புட்டிங் மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் நல்லா ஆறணும், அதாவது கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம இந்த பவுலில் ஊற்றிக்கணும். இப்போ இந்த பால் கொஞ்சம் வெதுவெதுப்பான டெம்பரேச்சர் வந்திருக்கு. இப்போ இந்த கிளாஸ் பவுலில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற டெண்டர் கோகோனட் புட்டிங் க்யூப்ஸை வந்து சேர்த்து க்யூப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் செட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் புட்டிங் மிக்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆகி வர வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் இதை எடுத்து வச்சுடலாம். இது நல்லா செட் ஆகி வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நான் அந்த புட்டிங் கொஞ்சம் நல்லா செட் ஆகி வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டேன். பாருங்கள், புட்டிங் வந்து இப்போ நல்லா சூப்பராக செட் ஆகி வந்து இப்போ ஒரு ஸ்மூத்தான ஸ்பேச்சுலா வச்சு சைட்லலாம் அந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா இந்த புட்டிங் வந்து பவுலில் இருந்து ஈஸியாக வெளியில் எடுக்க வந்துடும். இதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ வந்து அந்த டெண்டர் கோகோனட்டோட க்யூப்ஸு அப்புறம் அந்த மில்க் புட்டிங் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த புட்டிங். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு செஞ்சதில் நமக்கு டெண்டர் கோகோனட்டோட ஃப்ளேவர் மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து நமக்கு டெண்டர் கோகோனட்டோட ஃப்ளேவர் அண்ட் மில்க் புட்டிங்கோட ஃப்ளேவர் ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் இந்த இஃப்தார் அண்ட் சம்மர் ஸ்பெஷலாக 2 வகையான டெண்டர் கோகோனட் புட்டிங் ரெசிபி பார்த்தோம். 2 புட்டிங்குமே செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 புட்டிங் ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இஃப்தார் அண்ட் சம்மருக்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.